Hello friends, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்றைக்கி சிஸ்டம் மேனேஜர் எக்ஸாம் வந்து எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஷின் பேப்பரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் கெட் பண்ண ஃபீட்பேக் அப்படின்னா ஈஸி டு மாட்ரேட் டு டிஃபிகல்ட். ஸோ இப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதாவது எப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் லெவலில் இருந்தது மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்ரேட் டு டிஃபிகல்ட் அந்த லெவலில் கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிப்ரேஷன். ஓகேவா, நீ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதை கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஷின் பேப்பரை கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரிலவெண்ட்டாக நம்ம குரூப்பில் நிறைய டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. ஸோ கொஷின்ஸ் எப்படி இருந்தது, டஃப்பாக இருந்தா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், எனக்கு 1 o'clockலேருந்து ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபீட்பேக் பாசிட்டிவாக வர்றது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். மெயின் திங் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து எனக்கு கன்வே பண்ணியிருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்துட்டு மேம், அதுவும் மெயினாக ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மேம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கோர்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த விதத்தில் நான் அதை பேஸ் பண்ணி படித்ததில் நான் கொஞ்சம் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா வெளியில் ஹஸ்பண்ட் நிற்பாங்க, அங்கே அவங்களே பாதி கேட்டுருவாங்க, முடிச்சிட்டியா, என்ன பண்ண, ஈஸியாக இருந்ததா, அது இதுன்னு. வீட்டுக்கு போனால் அடுத்து மாமியார் மாமனார் சொல்லவே வேணாம், என்னம்மா வரும்போதே ஆஃபர் லெட்டரோடு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அதுக்கு மேலே சொல்லவே வேணாம், என்னம்மா லாஸ்ட் எப்போதும் போல் எழுதுனியா இல்லை எழுதாமல் விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வர்றது விஷயம் இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்தது வெளியே வந்து ஒவ்வொருத்தவங்களா நம்ம கிராஸ் பண்ணுறது இருக்கே, ஐயோ வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அந்த கேப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் கொடுத்த ஒரு சிங்கிள் வேர்டு, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்க. டெஃபினட்டாக சொல்லணும்னா உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இங்கே இந்த அளவுக்கு இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்பவே வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது வந்து இதை சொல்லிவிட்டு அடுத்து டிப்ளமோக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. டிப்ளமோக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் அது செப்பரேட்டாகவே உங்களுக்கு டிப்ளமோ வைஸ் நம்ம என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ வந்து நானே சொல்லியிருந்தேன், முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிப்ளமோவில் என்ன கோடு எப்படி படிக்க போகிற அப்படிங்கிறத ஸ்டடி பிளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அது செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், என்னென்னலாம் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் உனக்கு என்ன நீடடோ நீங்கள் கெட் பண்ணிட்டு படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ என்ன மெயின் திங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொஷின் வந்து எழுதிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் பேருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் யாருமே ஈஸி அப்படிலாம் சொல்லலை. ஓகே, ஸோ அந்த விதத்தில் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் நான் அடுத்தது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 17th அன்னைக்கு நான் டெக்னிக்கல் பேப்பர் இருக்குது. ஓகேவா, நம்ம சைடு டெக்னிக்கல் லாஸ்ட் மார்க் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் அதை தான் சொன்னேன், டெக்னிக்கல்லாம் நல்லா பண்ணுறீங்கப்பா, தயவுசெய்து நான் டெக்னிக்கலையும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அந்த போஸ்டிங்குள்ளே வந்துடலாம், கட் ஆஃபையும் ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஓகேவா, ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்து நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேம் நல்லா படிச்சுட்டு போனேன் மேம், ஆனால் அங்கே போய் நான் எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை, ஸோ எனக்கு இதுவே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஸோ அதனால் இதுக்கப்புறம் எனக்கு புக்கை எடுக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற கேட்டகரியில் சில பேர் இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர், மேம் நான் அந்தளவுக்குலாம் படிக்கவே இல்லை, ஆனால் நான் ஏதோ படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், ஸோ பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கேட்டகரி. ஓகேவா, ஸோ இந்த 2 கேட்டகரி பீப்புளுக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ இப்போ பாதி கிணறு தான் தாண்டியிருக்க. ஓகேவா, மீதி கிணறை தாண்டினா மட்டும்தான் உன்னோட ஃபைனல் அவுட்புட் தெரியும். அது நீ வந்து கட் ஆஃப் ரீச் ஆகாதது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ அப்போ நீ அந்த அந்த ஃபுல் கிணறை தாண்டறதுக்கே நீ என்ன பண்ணணும், உனக்கு 2வது பேப்பர் நீடடு. ஓகேங்களா, எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டெக்னிக்கலுக்கு எஃபோர்ட் போடுவாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டைம்லாம் வந்து ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, மேம் டெக்னிக்கல் தான் மேம் விழுந்து படித்தேன், ஆனால் டெக்னிக்கலில் நான் எதிர்பார்த்த மார்க்கே வரல, நான் டெக்னிக்கலை குத்து மதிப்பாக படிச்சுட்டு போனேன் மேம், ஆனால் நல்ல ஸ்கோர் பாருங்கள், 60 எடுத்திருக்கேன், 65 எடுத்திருக்கிறேன். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, அதுக்கான ரீசன் நான் சொல்லட்டுமா, டெக்னிக்கல் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மக்கிட்ட வந்து
இந்த மாதிரி டவுட் கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கு அதை தான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோ மேம், நான் எதை படிக்கிறது, எந்த சைடு போகிறதுனே, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்லாம் பேசுவாங்கல்ல, ஸோ அவங்களாம் மேம் நான் எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னு. அப்போ நான் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உனக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா தெரியுமா, உனக்கு நல்லா வரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்ஆர்பி சைடு போயிடும். ஓகே மேம், எனக்கு நல்லா மனப்பாடம் பண்ண தெரியுமா, நல்லா மனப்பாடம் பண்ணுவேன், மைண்டில் பக்காவாக நிற்கும் அப்படின்னா Group 2 Group 4 பக்கம் போயிடும். மேம் நான் கான்செப்ட் மனப்பாடமும் பண்ண தெரியும், கான்செப்ட் வைஸாகவும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஈஸி பேப்பர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும், ட்ரிபிள் இ பேப்பர்ஸ்லாம் பிடிக்கும், இன்ஜினியரிங்லாம் பிடிச்சி படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஏஇக்கு வாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தவங்க வந்து மேம் எனக்கு மனப்பாடம்லாம் ஒத்தே வராது மேம், கான்செப்ட் வைஸாக போடுவேன். ஏன்னா மோஸ்ட்லி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸாக தட்டி தூக்குவாங்க, பட் பைகாட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்குலாம் ஒன் அண்ட் ஒன்லி நான் டிஆர்பி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி எம்இ முடிச்சவங்களுக்கும் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேட்டகரியில் தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் அப்படிங்கிற ஒன்றே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் டெக்னிக்கல் நீ என்ன தான் விழுந்து படித்தாலும் உனக்கு வந்து கான்செப்ட் வைஸ் வந்து என்ன அப்படின்னா அங்கே ட்விஸ்டடாக கேட்டாலோ இல்லை டைம் பத்தாததுனால ஏதோ ஒரு ரீசனால என்ன ஆயிடலாம் அப்படின்னா டவுன் ஆயிடலாம். பட் நான் டெக்னிக்கலு லைட்டாக படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க, ஆனால் அது வந்து என்னென்னா உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கிறதுனால அது மைண்டில் இருந்து கூட நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ அதனால் டெக்னிக்கலுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், ஆனால் அதை தாண்டி நான் டெக்னிக்கலுக்கு நல்ல ஸ்கோர் வந்ததுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகேங்களா, நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸு இயர்ஸு இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, நிறைய திங்ஸை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு தான் நான் டெக்னிக்கல். ஓகே, டெக்னிக்கல் அப்படி கிடையாது, கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா, சர்க்யூட் தியரி அப்படின்னா உனக்கு சர்க்யூட்டில் என்ன இருக்குது, எங்கே பாஸ் ஆகுது, கரண்ட் என்ன ஆகும், வோல்டேஜ் என்ன ஆகும், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ அங்கே வந்து நம்ம டெக்னிக்கல் பக்கமே கை வைக்க முடியும். ஓகேவா, இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கலை முடிச்சுட்டு வெக்ஸான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மேம் எனக்கு அடுத்து நான் டெக்னிக்கலாக படிச்சுட்டேன் மேம் சும்மா பார்க்குறது தான் அப்படின்னாலும் சரி, பட் நான் டெக்னிக்கலை கோட்டை விட்டுறாதீங்க. ஓகேங்களா, இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏக்கு வந்து நான் டெக்னிக்கல் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு பூஸ்டர் பேப்பர், அதையும் தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் வந்து ஒரு இது ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் ஆப்டிடியூட் பார்க்க மாட்டீங்க, ஆனால் அதில் அப்படியே பார்த்து ஃபார்முலாஸோ ஷார்ட்கட்டோ மட்டும் நோட் பண்ணிக்கிட்டோன்னா 25 மார்க் அப்படியே எடுக்கலாம். அதுலேயும் டிஎன்பிஎஸ்சி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்னிக்கல் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா Group 2க்கும் Group 4க்கும் இன்பிட்வீன் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், ஆப்டிடியூட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா படிக்க வேண்டியது மட்டும்தான். ஓகே, ஸோ இன்றைக்கி கூட இன்றைக்கி ஒரு நாள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம், எக்ஸாம் எழுதணும், டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 17th அன்னைக்கு நான் டெக்னிக்கல் எக்ஸாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங் நான் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதாமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, தென் அதையும் தாண்டி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாலிடாக உங்களுக்கு 10 days இருக்கும். 17th விட்டுருங்களேன், 17th விட்டுட்டிங்க அப்படின்னா 10 days கூட இருக்காது, 8 days இருக்கும். ஓகேங்களா, இந்த 8 daysல ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ண நல்ல ரேங்கிங் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட வீடியோ ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நான் டெக்னிக்கலில் லாஸ்ட் டைம் 70 72 ஐ திங்க். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் கவர் பண்ணணும், இதெல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கையும் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல அந்த வீடியோவை தயவுசெய்து கேளுங்க. ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ண முடியுமோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிவிட்டு 10 daysல நான் டெக்னிக்கல் எவ்வளோ ஸ்மார்ட்டாக சூப்பர்வாக உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கொஷின் கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் செகண்டரி. ஓகேவா, உன்னோட சைடு இதை விட்டுட்டு போயிட்டேன் படிக்காமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம். ஸோ இன்னையிலேருந்தே என்ன பண்ண ஆரம்பிங்க அப்படின்னா இந்த குரூப்பில் டிஸ்கஸ்லாம் பண்ணுறீங்க, ஓகே இந்த கொஷின் அந்த கொஷின் அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு வித்தின் 10 daysல வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு கொஷின் பேப்பர் கைக்கு வந்தோடனே ஆன்சர் கீ நம்ம கொடுத்துருவோம்ப்பா. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் கீ வந்து மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்தவித டவுட்டுமே இல்லை, நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயுமே நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி எழுதின நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கொஷின் பேப்பர் முதல்ல கைக்கு வரணும், அந்த அடுத்த 2 daysல வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ ரெடி ஆகிடும். ஓகேங்களா, தென் இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் நான் டெக்னிக்கல் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மேபி டெக்னிக்கல் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டெக்னிக்கலோட ஸ்கோர் வந்து ஹைலைட் பண்ணி விடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அதுக்கு அடுத்தது சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க, இந்த உங்களோட சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்கான பேப்பர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி முழு கிணறை தாண்டணும்னா நான் டெக்னிக்கலையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்,
ஸோ நான் டெக்னிக்கலில் இந்த 10 டேஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் வித்தின் இந்த 8 டேஸ் வித்தின் இந்த 1 வீக்குள்ளே என்னென்னலாம் முடிக்கணும், என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்க கூட உட்காந்து அவங்க நோட்ஸ் வச்சு எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக பிளான் பண்ண முடியுமோ வித்தின் 8 டேஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா டெக்னிக்கலில் ஸ்கோர் பண்ணிட்டு நான் டெக்னிக்கலில் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த 8 டேஸை வந்து இந்த டெக்னிக்கலுக்கு நீங்கள் 8 ஹவர்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 8 ஹவர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நான் டெக்னிக்கலுக்கு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பாருங்கள். ஜஸ்ட் 1 வீக் தானே, கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 10 ஹவர்ஸ் படிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கடன்னு பைகாட் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? அதில் முக்கியமான விஷயம், மேம் 1 வீக் நான் சூப்பராக படித்தேன் மேம், 17th அன்னைக்கு எக்ஸாம்னா 16th வரைக்கும் ஒரு யூனிட் கவர் பண்ணிட்டு போயிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறது விஷயம் கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் படித்தோங்கிறது தான் ஞாபகம் வருமே தவிர ஆன்சர் ஞாபகம் வராது. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ 40% படிச்சிருந்தாலும் ரிவிஷன் வந்து டெஃபினட்டாக அந்த 40% படிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ திங்கில் வந்து கை வைங்க. ஓகேவா? அதாவது மேம் நான் கொஞ்சம் தான் படித்தேன் அப்படின்னாலுமே அந்த கொஞ்சம் படித்ததை வந்து முதல்ல ரிவிஷன் பண்ணிடு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு. படிக்கும் போது எல்லாமே மறந்துருக்கும் மீன்ஸ் ஐயோ என்னடா இதெல்லாம் நம்ம விழுந்து படித்தோம், எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி டவுன் ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு 3rd டைம் நல்லாவே ஞாபகம் இருக்கும். நீ ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அங்கே போன அந்த கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் நீ ஒரு டைம் கூட ரிவிஷன் பண்ணாமல் போயிட்ட அப்படின்னா அது உனக்கு ப்ராப்ளம். ஓகேவா? மெயினாக உங்களுக்கு வந்து 17th அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, 16th அன்னைக்கு ஃபுல்லாக ஓவராலாக எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். 17th அன்னைக்கு மார்னிங் டெஃபினட்டாக மேக்ஸுக்குரியது நீ வந்து ஆப்டிடியூட் வந்து ஷார்ட்கட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஃபார்முலாஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியோ அதை கரெக்டாக மார்னிங் மட்டும் பார்த்துட்டு போ. ஓகேவா? கண்டிப்பாக உனக்கு சேஞ்சஸ் தெரியும். நீ மார்னிங் பார்த்துட்டு போனேன் அப்படின்னா உனக்கு இதுக்கு முன்னாடி நீ படித்தாலும் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 17th மார்னிங் மேக்ஸை மட்டும் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. 25க்கு டெஃபினட்டாக உன்னால் 24 வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 வீக்கில் உங்களோட கவனம் ஃபுல்லாக எதில் இருக்கணும் அப்படின்னா, 1 and only நான் டெக்னிக்கல் மட்டும் தான் இருக்கணும். ஸோ இந்த டெக்னிக்கல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம பண்ணிட்டோம், கண்டிப்பாக தட்டி தூக்கிடுவோம், கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவோம், அந்த தாட்டை தயவுசெய்து இப்போவே வச்சுக்காதீங்க. நான் டெக்னிக்கல் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு ஹெட்வைட் ஆனது உனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா, நான் டெக்னிக்கலில் சரியாக கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு போயிடும். ஓகேவா? அதனால் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கிற, மீதி கிணறு எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயத்தோடு மட்டும் கொஞ்சம் படிங்க. ஓகேங்களா? ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேம்மா. ஸோ நான் டெக்னிக்கல் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்டோட வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது டவுட் எதுனாலும் கேளுங்க. நான் டெக்னிக்கல் சைடு நம்ம ப்ரிப்ரேஷன் கொடுக்கறதில்ல. ஓகே? ஸோ உங்களோட செல்ஃப் ஸ்டடி இல்லைனா யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், சோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய டைம் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இந்த 8 டேஸில் ஸ்மார்ட்டாக எப்படி நான் டெக்னிக்கல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, மெயினாக வந்து டெக்னிக்கலில் படித்த மாதிரி யூனிட் 1லேருந்து 10 யூனிட் வரைக்கும் பக்காவாக படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் டெக்னிக்கல் படிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல, மோஸ்ட்லி எங்களுக்கு நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒவ்வொரு யூனிட்டில் எத்தனை கொஷின்ஸ் அதில் சொல்லுவாங்கள்ல, யூனிட் 8 எல்லாம் இம்பார்ட்டன்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா பாலிட்டி, அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் சயின்ஸ்லாம் டைம் இருந்ததுன்னா பார்த்துக்கும். சயின்ஸ்லேயும் கொஷின் கேட்பாங்க, இருந்தாலும் அதெல்லாம் வாஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீ ஃபஸ்ட்டு இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, தென் இந்த திருக்குறள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சயின்ஸுக்கு வாங்க. ஆனால் மேக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எதையும் யோசிக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கம்மா. தென் அதுக்கு அடுத்தது இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு டாஸ்க் இருக்குது. என்னது, டிப்ளமோவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதனால் அதுக்கு அடுத்தது ஒரு 15 டேஸ் படிச்சிங்க அப்படின்னா இந்த இயர் நீ கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் அவுட்புட் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிப்ளமோ வைஸான கோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.